கம்பெனி வந்து ரெக்கார்டிங்லையா பேசிடுவான் ப்ரோ. எவன் என்ன பண்ணிட போறான்? நான் முடிஞ்சிருச்சு ஆக்சுவலி, அவ்வளோதான் முடிஞ்சிடு. நான் அதை சொல்லிட்டு போயிடுறேன். ஓகே, மேகி கம்பெனி வந்து 2014 வந்து பயங்கரமாக இதாகி க்ளோஸ் பண்ணுற நிலைமைக்கு வந்துச்சு. அதோட அன்ஹைஜீன் இதுக்காக. ஓகே, திரும்ப நெஸ்ட்லே என்ன பண்ணா, அதுக்கு சாரியெல்லாம் கேட்டு எங்கெங்கெல்லாம் கேஸ் ஃபைல் ஆயிருந்துச்சோ அவங்களுக்கெல்லாம் கம்பன்சேஷன் கொடுத்து திரும்ப அதே பாக்கெட்டில் அதே கம்பெனி நேமோட கீழே வந்து ப்ரொடியூஸ் பை நெஸ்ட்லே, நாங்கள் வந்து இதை இது பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பிராண்டிங் போட்டு விற்ற ஒன்றும் முட்டாளுக்கு திரும்ப அதே தான் வாங்கி சாப்பிட்றானுங்க. அது வந்து அன்ஹைஜீனு தெரியும், இருந்தாலும் சாப்பிடுவாங்க. ஓகே, அப்பேற்பட்ட முட்டாளுங்க இருக்கிற இடத்துல தான் நம்மளும் இருக்கோம். இப்போ யாருனாவது வந்து கோவப்படுவாங்க. ஓகே, கோவப்படும் போது கமெண்ட் இருக்குது, காரி துப்புங்க. ஆனால் நாங்கள் அதை கண்டுக்க மாட்டோம். தேங்க்யூ. கில்லிங் அ கல்டிவேட்டர், அதாவது ஒரு கல்டிவேட்டரை கொல்லும் போது அவங்க கல்டிவேட் பண்ணி வச்சிருந்த பாயிண்ட்டை வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகே, கல்டிவேஷன்னாக்கா மெடிடேஷன் பண்ணுறது மூலியமா இவங்க வந்து ஒரு செப்பரேட் நிலைமை போவாங்க. அந்த உலகத்தில் வந்து அண்ட் டைப் ஆஃப் யூனிவர்சல் சோல் ஸ்பீடெல்லாம் இருக்கும். அதை வந்து இவங்களோட மனசுக்குள்ளே அட்ராக்ட் பண்ணும் போது நம்ம ஊரில் வந்து சக்ரா அப்படின்னும், நம்ம மெடிடேட் பண்ணுறது மூலியமாக நம்ம மனசை ஒருநிலைப்போம். அதே மாதிரி தான் அது எவ்வளோ வாட்டி ஒருநிலைப்படுத்துகிறாங்களோ அவ்வளோ அளவுக்கு வந்து சோல் ரிலே மூலியமாக இவங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து அந்த பாயிண்ட்ஸ் மாதிரி கிடைச்சிட்டே இருக்கும். ஸோ இப்போ ஹீரோ வந்து அந்த ஒரு ஆளை கொன்னதுனால இவனுக்கு 500 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஓகே, அந்த பேயை கொன்னதுனால 10 பாயிண்ட்.